பெரும்பாலான முஸ்லிம் நாடுகளிலே மன்னராட்சி முறை நடைமுறையில் இருக்கிறது. இது இஸ்லாத்தில் மனதார அங்கீகரிக்கிறார்களா என்றது என்னுடைய கேள்வி. நல்ல கேள்வி கேட்டிருக்கிறார் ஐயா அவர்கள். இஸ்லாத்தில் மன்னராட்சி இருக்க இது சரிதானா, இஸ்லாத்திற்கு ஏற்புடையதானா என்று கேட்கிறார். இதை பார்க்கிற போது எனக்கு வருகின்ற ஒரு சிந்தனை, பேரடாக்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, முரண்பாடு. ஒன்றுக்கொண்டு ஒரு முரண்பாடான. இஸ்லாம் ஒன்றை சொல்லுகிறது, முஸ்லிம்கள் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். சமத்துவம் பேசுகிறவன் ஜாதி மாநாட்டில் கலந்து கொண்டதைப் போல, மனிதநேயம் பேசுகிறவன் மதவெறி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டதைப் போல, ஆன்மீகத்தை பேசுகின்ற பத்திரிகையிலே ஆபாச படத்தை வெளியிடுவதைப் போல, இஸ்லாத்தை பேசிக்கொண்டே மன்னராட்சியை பற்றி பேசுவது. இந்த பிரச்சனை எங்க முஸ்லிம்களுக்குள்ளே சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் சொல்கிறேன். பல பேர் கேட்குறாங்க, முஸ்லிம்களே திருக்குர்ஆன்ல எங்க இருக்கு ஆதாரம், ஹதீஸ்ல நபிகள் நாயகத்துடைய வாக்கில எங்க சொல்லி இருக்கு மன்னராட்சி கூடாது என்று எங்கே சொல்லியிருக்கு என்று சில கேள்வி கேட்பார்கள். சில விஷயங்களுக்கு நேரடியாகத்தான் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எல்லாவற்றையும் சுற்றுமுத்தமாக ஆராய்ந்து பார்க்கிற போது ஒரு முடிவுக்கு வர முடியும். கேட்கலாம், சினிமா பார்க்க கூடாது என்று எங்கே குர்ஆன்ல இருக்குன்னு யாராவது கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? எய்ட்ஸ் நோயை பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பதில் சொல்ல முடியுமா? பொதுவான ஒரு கருத்தை வைத்து இது நன்மையா தீமையா என்று முடிவு செய்ய முடியும். சரி, ஆட்சி முறை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய சில கருத்துக்களை பார்ப்போம். அது மன்னராட்சிக்கு பொருந்தி வருகிறதா என்பதை பார்ப்போம். உதாரணத்திற்கு, இஸ்லாம் சொல்லுகிற ஆட்சி முறை கலந்தாலோசனை செய்துதான் எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டும். அம்ருஹும் ஷூரா பைனஹும், உங்களுக்கிடையே கலந்தாலோசனை செய்து முடிவெடுங்கள். எந்த முடிவெடுத்தாலும் ஆலோசனையின் பேரில் தான். ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு பள்ளிவாசல் விவகாரமாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப விவகாரமாக இருந்தாலும் சரி, ஒரு நிர்வாக விஷயமாக இருந்தாலும் சரி, ஆலோசனை செய்துதான் முடிவெடுக்க வேண்டும். ஆக சாதாரண விஷயத்திற்கு ஆலோசனை என்றால், ஒரு நாட்டை ஆளுகின்ற பிரச்சனைக்கு ஆலோசனை செய்வதில்லை என்றால் எப்படி? இன்றைய சட்டமன்றங்களும் பாராளுமன்றங்களும் அந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன. ஆலோசனை செய்தல், அட்வைசரி என்று சொல்லக்கூடிய நிலைமையைத்தான் அவை செய்து கொண்டிருக்கின்றன. ஆக ஆலோசனை செய்ய வேண்டும். ஆனால் மன்னராட்சியில் ஆலோசனை பண்றாங்க, மன்னரும் அவர் மகனும் ஆலோசனை பண்ணிக்கிறாங்க. அல்லது அவருடைய தாத்தா பேரன் இவங்கெல்லாம் உட்கார்ந்து தங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணிக்கொள்வாங்க. இதுதான் அவர்கள் செய்கின்ற ஆலோசனை. மக்களிடத்திலே வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே ஆலோசனை செய்தால் அவர் ஒரு நபி, அவர் ஒரு இறை தூதர். அந்த அந்தஸ்திலே இருந்தும் பல தருணங்களிலே ஆலோசனை செய்கிறார். தோழர்கள் கேட்கிறார்கள், நபி நாயகம் ஒரு முடிவு எடுத்துடுவார். தோழர்கள் கேட்பார்கள், நபிகள் நாயகம் அவர்களே, இது நீங்களாக எடுத்த முடிவா இறைவன் இட்ட கட்டளையா என்று கேட்பார்கள். இது இறைவன் இட்ட கட்டளை என்றால் செய்யுங்கள், நீங்களாக எடுத்த முடிவு என்றால் இது எங்களுக்கு சரியா படல, இதை மாத்திக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மாத்திருக்கிறார் நபிகள் நாயகம். ஆக அவ்வளவு பெரிய இறை தூதரே ஆலோசனை செய்து முடிவெடுக்கிறார் என்று சொன்னால், இந்த மன்னர்கள் நாங்கள் யாரோடும் ஆலோசனை செய்ய மாட்டோம், எங்க குடும்பத்துக்குள்ளதான் ஆலோசனை செய்வேன்னா அது சரியாக வர முடியாது. ஆக இஸ்லாத்திலே ஆலோசனை செய்தல் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அடுத்து, ஆட்சியாளனுக்கு முன் ஆட்சியாளனை தட்டி கேட்கின்ற உரிமை குடிமக்களுக்கு உண்டு. நபிகள் நாயகம் சொன்னார்கள், கொடுமைக்கார ஆட்சியாளனுக்கு முன்னாலே உண்மையை எடுத்துரைப்பதுதான் அறப்போர்களிலேயே சிறந்த அறப்போர் என்று சொன்னார்கள். இன்னைக்கு மக்கள் அதான் செய்யறோம், போராட்டம் நடத்துறோம், நம்முடைய அதிருப்தியை தெரிவிக்கிறோம். இதுதான் ஜனநாயகம். இன்றைக்கு மன்னராட்சியை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளிலே, அரபு நாடுகளிலே நீங்கள் போராட்டம் நடத்த முடியுமா? தட்டி கேட்க முடியுமா? அவ்வளவுதான், ஒன்றும் கேட்க முடியாது. உங்களை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள். ஆக தட்டி கேட்கின்ற உரிமை உண்டு. கலீஃபா உமர் அவர்களை பார்த்து ஒருவர் கேட்டார், உமரே, இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அவரை பார்த்து. கலீஃபா, கலீஃபா என்றால் லேசான கலீஃபா இல்லைங்க, அலெக்சாண்டர் ஆண்ட பகுதியை விட மிக அதிக பெரிய நிலப்பரப்பை ஆண்டவர். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அலெக்சாண்டர் ஆண்ட பகுதியை விட மிக அதிகமான நிலப்பரப்பை ஆண்டவர் உமர் இப்னு ஹத்தாப் அவர்கள். அவரை பார்த்து ஒருவர் சொன்னார், உமரே, நீதியாக நடந்து கொள்ளுங்கள் என்று. பக்கத்துல இருந்த ஒரு ஆள் சொன்னாரு, என்னையா, யாரை பார்த்து பேசுற நீ? கலீஃபாவை பார்த்து இப்படி பேசுறியா அப்படின்னு. இப்போ உமர் அவர்கள் சொன்னார்கள், அதை அவர் சுட்டிக்காட்டவில்லை என்றால், என்னுடைய தவறை சுட்டிக்காட்டவில்லை என்றால் அவரிடத்திலே எந்த சிறப்பும் இல்லை. அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னிடத்திலே எந்த சிறப்பும் இல்லை என்று சொன்னார். ஆக தட்டி கேட்கின்ற உரிமை மன்னராட்சியிலே தட்டி கேட்கின்ற உரிமை கிடையாது, கேட்க முடியாது. பள்ளிவாசலிலே கூட, குத்பா பிரசங்கத்திலே கூட யாரையும் விமர்சனம் செய்ய முடியாது. ஆக இது ஒன்று. ஆக ஜனநாயக உரிமைகளுக்கு மாறானது. இன்னொன்று, இஸ்லாத்திலே எல்லோரும் சமம்,
அனைவரும் சமம். சட்டத்திற்கு முன்னாலே ஆண்டான் அடிமை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது. மன்னராட்சியில் அப்படி இருக்க முடியுமா? ஆளும் வர்க்கம் தனியாக இருக்கும், மன்னர் குடும்பம் தனியாக இருக்கும். அவர்களுக்கென்று சலுகைகளும் பிரத்யோகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். ஆக இஸ்லாத்திலே இது போன்ற ஏற்பாட்டிற்கு இடம் கிடையாது. ஆக இஸ்லாம் சொல்வது ஜனநாயக முறையைத்தான். அடுத்து இஸ்லாம் சொல்வது பைத்துல் மால் என்று ஒரு அமைப்பு உண்டு. அதிலே இருக்கின்ற சொத்துக்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது ஆட்சியாளருடைய பொறுப்பு. நபிகள் நாயகம் சொன்னாங்க, பைத்துல் மாலில் இருந்து, பொது நிதியிலே இருந்து ஒருவர் ஒரு குண்டூசியை எடுத்தாலும் அதை திருடியவராகத்தான் அவர் கருதப்படுவார் என்று சொன்னாங்க. இந்த காலத்துல நம்ம காலத்துல ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க பேப்பர் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறோம், குண்டூசி எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வரோம் இல்லையா? நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு குண்டூசியை திருடினாலும், குண்டூசியை மறைத்தாலும் அதை திருடியனாகத்தான் கருதப்படுவான். ஆக இன்னைக்கு மன்னராட்சியில் அப்படியே இருக்கு. மன்னருடைய சொத்துக்கும் தனிப்பட்ட சொத்துக்கும் அரசாங்க சொத்துக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. ஆக இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கிற போது இஸ்லாம் ஜனநாயக அமைப்பைத்தான் விரும்புகிறது. ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் இருக்கிறது. இஸ்லாம் சொல்லுகின்ற ஜனநாயகத்திற்கும் இன்றைய ஜனநாயகத்திற்கும் என்னவென்று சொன்னால், நன்மை தீமையை முடிவு செய்பவன் இறைவன் மட்டுமே. உதாரணத்திற்கு சாராயம் கூடுமா கூடாதா, இது சட்டமன்றம் முடிவு செய்கிற விவகாரம் அல்ல, இறைவன் தான் முடிவு செய்வான். சட்டமன்றத்திலே உள்ள மெஜாரிட்டியான உறுப்பினர்கள், பெரும்பான்மை உறுப்பினர்கள் சேர்ந்து அதை கூடும் என்று நிறைவேற்றினாலும் அது கூடாது. ஆக நன்மை எது தீமை எது என்று முடிவு செய்கின்ற அதிகாரம் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு, அது மனிதர்களுக்கு கிடையாது. இந்த ஒரு விஷயத்தில் இஸ்லாத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையில வேறுபாடு இருக்கிறத தவிர மற்ற எல்லா அம்சங்களிலும் இஸ்லாம் ஜனநாயகத்தை தான் பின்பற்றுகிறது. இஸ்லாமிய வரலாறை பாருங்கள். நபிகள் நாயகம் அவர்கள் மரணிக்கிற போது யாரையும் நியமித்து விட்டு போகவில்லை, தனக்கு வாரிசாக எவரையும் நியமித்து விட்டு போகவில்லை. அவங்க கையை காட்டியிருக்கலாம், இந்த ஆளை போடுங்க, கலீஃபாவா போடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், சொல்லல. மக்கள் தான் தேர்ந்தெடுத்தார்கள் அபூபக்கர் என்பவரை முதலாவது கலீஃபாவாக. மக்கள் தங்களுக்குள் ஆலோசனை செய்து முடிவெடுத்தார்கள். அபூபக்கர் அவர்கள் என்ன செய்தார்? அவர் மரணமாகிற தருவாயிலே உமர் என்பவரை அடையாளம் காட்டி, இவரை கலீஃபாவாக நியமிங்கள், ஆனால் நீர் மக்களுடைய ஒப்புதலை பெற்றுத்தான் நீர் கலீஃபாவாக என்று சொன்னார். அவருடைய மகன் அவர் ஒன்றும் கலீஃபாவாக்கல, தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவரை கலீஃபாவாக ஆக்கவில்லை அபூபக்கர். உமர் அவர்கள் என்ன செய்தார்? ஒரு குழுவை நியமித்தார். ஒரு குழுவை நியமித்து இந்த குழு அடுத்த கலீஃபாவை தேர்ந்தெடுக்கும் என்று சொன்னார். இப்படித்தான் போயிருக்கு. இஸ்லாமிய வரலாற்றிலே முதல் முறையாக மன்னராட்சி தோன்றுகிறது. அதற்கு எதிராக நடத்தப்பட்ட போர் தான் கர்பலா போர். அதைத்தான் ஒவ்வொரு ஆண்டும் முஹர்ரம் என்று ஒரு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் அல்லவா? அந்த நாள் எதன் நினைவாக கொண்டாடப்படுகிறது? முஆவியா என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய மகன் யசீதை கலீஃபாவாக நியமித்தார். அந்த முஆவியாவை பார்த்து இமாம் ஹுசைன் அவர்கள் சொன்னார்கள், ஒன்று அபூபக்கர் செய்ததை போல் செய், அல்லது உமர் செய்ததை போல செய். அதற்கு மாற்றமாக உன்னுடைய மகனை நியமிக்கிறாயே, இது சரியா என்று கேட்டார். நான் நியமிக்கத்தான் செய்வேன் என்று சொன்ன காரணத்தினாலே தான் அவருக்கும் இடையே போர். இறுதியிலே தன்னுடைய உயிரையே இழந்தார். ஆக இஸ்லாம் சொல்வது மக்களுடைய ஒப்புதலோடு பெறுகின்ற ஒரு ஆட்சியைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது தவிர பாரம்பரிய ஆட்சிக்கோ எதேச்சாதிகார ஆட்சிக்கோ இஸ்லாத்தில் கொஞ்சம் கூட இடம் கிடையாது என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.